ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் செஞ்ச சில டிப்ஸுக்கு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது நான் நிறைய வெயிட் போட்டேன். ஆல்ரெடி அந்த வெயிட்டெல்லாம் எப்படி குறைச்சேன் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு பெரிய வீடியோவாக நான் நிறைய வீடியோஸ் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் எப்படி வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னு சில டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக செகண்ட் ப்ரெக்னென்சி என் குட்டி பொண்ணு பிறந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75-78 கேஜிஸ் கிட்ட ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன். பெருசாக ஒன்றும் நான் இது பண்ணிக்கல, சும்மா லைட்டாக வாக்கிங் அந்த மாதிரி இருந்தது தான். ஏன்னா ஃபுட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் காமிக்க முடியாது ஃபீட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி சரியான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டில் இருக்க ஆரம்பித்தேன். டயட்னால் வந்து ரொம்ப ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஏன்னா நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறோன்றதுனால சாப்பிட்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக கம்மியாக சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அந்த